தாத்தா தாத்தா. தாத்தாவுக்கு ஊருது. தாத்தாவுக்கு ஊரையும் இல்ல, தாத்தாவுக்கு சிரமமும் கிடையாது, ஊரும் கிடையாது. தாத்தா நல்லா தான் இருக்கு. தாத்தா ஊர் எது? தாத்தாவுக்கு ஊரா? தாத்தாவுக்கு அடக்க வாடி. கொழுப்பு எப்படி இருக்கு? என்ன நான் எவ்வளவு மரியாதையா தாத்தாவுக்கு எந்த ஊருங்க? வடக்க வாடியா. தாத்தாவுக்கு வடக்க வாடினா வடக்கு காசி பக்கத்துல இருந்து தாத்தா மைய நடந்து வராரு. பரவாயில்ல, தாத்தாவிட்ட 2 பருக்கை தண்ணி இருக்கு. தாத்தாவுக்கு வடக்க வாடி, வடக்க காசி இல்ல சொல்லணும். நல்லா சமாளிக்காரு சாமி. தாத்தாவுக்கு உண்மை வேலாடிக்க. அம்மா பேத்தி, என்ன தாத்தாவுக்கு சொந்த ஊரு வடக்கே காசி. ஆமா, வடக்க காசி. தாத்தாவுக்கு காசியில இருந்து காசி யாத்திரையை முடித்து தெற்கே கன்னியாகுமரிக்கு தாத்தா போய்கிட்டு இருக்கேன். ஆமா, பொடி நடையா போய்கிட்டு இருக்கேன். இந்த வழியாக வந்தா ரொம்ப சீக்கிரமா வந்துடலாம்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆமா, இந்த ஊருக்குள்ள வந்து பார்த்தா அடேங்கப்பா, உங்க 8 பேருடைய அழகும் அருமை பெருமையும் எப்படி இருக்கு? ஏப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. பேத்திமார்களே, ஆளிலே இவ்வளவு ரதியா இருக்கீங்களே. ரதியா இருக்கீங்களா? நீங்க 8 பேரு இந்த மண்புத்துக்குள் வாழ்ந்த உங்களுக்கு மகிமை கிடையாது. கிடையாது கிடையாது. அதனால தாத்தா அப்படியே போற வழியில உங்க 8 பேரையும் கண்டதுல இருந்து தாத்தா விட்டுட்டு போவதுக்கு மனசே கிடையாது. அப்ப என்ன செய்ய போறீங்க? தாத்தா பொண்களை பார்த்த உடனே தாத்தா அங்க விளையாண்டுகிட்டு இருக்கலாம்னு நினைக்காரு. ஓஹோ, பெண்கள் கூட உங்களை கைலாசத்துக்கு கூட்டிகிட்டு போறேன். பாட்டி கூட தான் விளையாடணும். அதானே, பாட்டி தான் விளையாட விட மாட்டேங்களா? கைலாசத்திலே ஆண்டவன் பகவான் இருக்கிறார், அம்மா பார்வதி இருக்கிறார். அவர்கள் 2 பேர்களுக்கு வருடம் ஒரு கல்யாணம் முடிப்பார்கள். வருஷம் ஒரு கல்யாணம். கல்யாணத்திலே நீங்க வேணுமுங்க சாப்பாடு சாப்பிடலாம். என்ன சாப்பாடுலாம் சாப்பிடலாம்? உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? எங்களுக்கு சாப்பாடு புரோட்டா வேணுமா, பூரி வேணுமா, சால்னா வேணுமா? பூரி சால்னா வாங்க உண்டுமா? கல்யாணம் வீட்டுல பிரியாணி வேணுமா? அம்மா கல்யாணத்துல பிரியாணி போடுறாங்கல்ல. அப்படியே ஆமா, இப்ப டேஸ்டா போடுறாங்கல்ல. ஆமா 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 சரிதான். சிக்கன் பிரியாணி இப்ப வா, சிக்கன் பிரியாணி உண்டு, மேல்படி உண்டு. அம்மா பேத்திமார்களே, என்னோடு வந்தா உங்க அக்கா பார்வதியும் உங்க அத்தா பகவான் பக்கத்திலே பாதுகாப்பா இருக்கலாம். ஆமா ஐயா. அவன் பார்த்தா இந்த மாறி வடக்குத்தி அம்மா அப்படி ஆட்டம் என்று ஆட்டம் காதங்க 8 பேரும் படகுல அமர்ந்து கொண்டு கைலாசமாரே ஆதி கைலாசமார போவாரு. அம்பிகையா 8 பேரும் கைலை மலை வார போது நாகராஜே நாகக்கண்ணி அவர்கள் நாசியது வேக்குதையா நச்சு தும்மல் வெள்ளிரும் அவனுடைய இடமதில ஆளனுடைய இடமதில அது சமயம் யாது செய்வார். என் கணவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளிய மதலைகளை நாம் சென்று பார்த்து வர வேண்டும் என்று திருவேர்களும் மாணிக்க புத்தரிகளே வருகிறார்கள். இந்த சிறப்பான வேளையிலே சோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே சோசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையோ தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ சோசியம் பார்க்கலையா தாய்மார்களே சோசியம் பார்க்கலையோ அம்மா மாறே சோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ ஜோசியம் பார்க்கலையோ ஐயா கைரேக பார்க்கலையா அம்மா மாறே கைரேக பார்க்கலையோ காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனம்மா காணாத பொருளை எல்லாம் ஆண்டி நானும் கண்டுபிடிப்பேனாமோ
அச்சுதன் கோபாலன் வார்த்தையை கேட்டு கோபாலன் வார்த்தையை கேட்டு அக்கதங்க 8 பேர்களும் சேர்ந்து 8 பேர்களும் சேர்ந்து யாரடா பண்டாரோ வந்தது என்னங்க அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காலி நாங்களடா அழியாத வரங்கள் வாங்கி ஆண்டு வரும் காலி நாங்களோ அடடே குரடா எங்களிடம் அட அழியாத வரங்கள் வாங்கி அங்கே அச்சுதனும் சொன்ன போது அக்காதங்க 8 பேர் கோட்டைக்குள்ள இருந்தல்லவோ ஓடோடி வாரார் எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் தாத்தா எங்கிருந்து எங்கோ வந்தீர் எங்கிருந்து எங்கோ வந்தீர் எந்த ஊரா எந்த தேசம் தாத்தா ஊரு என்ன பேரு என்ன ஆமா சொல்லு அப்படி சொல்லு ஒத்தவள்ளி வந்ததென்ன போடு போட்டு கத்தாலும் நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன தாத்தா நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன ஐயா நகரம் என்ன நடந்து வந்த தாத்தா அம்மா நீங்க தான் சோசியரா அம்மா அம்மா எங்களுக்கு சோசியம் பார்க்க வந்தீங்களா ஆமாம்மா உங்க ஊரு என்ன ஆமா பேரு என்ன சரி தாத்தா என்ன உங்க கோட்டைக்குள்ள பாத்தீங்களா என்ன 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 எழுதி போட்டிருக்கோம் இப்ப காளியர்கள் கோட்டையில் எழுதி இருக்கிறது ஆண்கள் வரக்கூடாது ஆண் வாடு அடிக்க கூடாதுன்னு எழுதி போட்டிருக்கோம் ஆமா நீங்க எந்த வழியா வந்தீங்க நாங்க இந்த வழியா தான் வந்தேன் கோட்டையில எழுதி போட்டிருக்க எழுத்து தெரியுதா ஆமா லேசா கண்ணு பத்தல கண்ணும் பத்தலையா ஆமா எப்படின்னா கண்ணும் பத்தலைன்னா எப்படின்னா வயசாச்சு வச்சுலாம் வயசாச்சுன்னா என்ன ஆகும் எப்ப கண்ணு பார்வை மங்கிரும் ஓ வெள்ளை எழுத்தா ஆமா வெள்ளை எழுத்துனா எப்படியா இருக்கும் குடத்துக்காரருக்கு வெள்ளை எழுத்து உள்ள எழுத்த மறைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னே கிட்டத்துல வர ஆண்கள் தெரியல ரொம்ப எட்டத்துல வர பெண்கள் தெரியுது இவருக்கு ஒரு ஊரு சாப்பாடா ஊரா சாப்பிடுறாரு கொஞ்சம் கொழுப்பு இருக்கத்தானே செய்யும் சாப்பிட்டா உணர்வு எட்டி வார பொம்பளையால் தெரியுதான் கிட்ட வரக்கூடிய ஆம்பளையால் தெரிய மாட்டேங்கான் என்னோட மிஸ்டேக் அப்ப கள்ளிப்பாலத்தை ஊத்தணும் கருத்து வச்சிருக்கா வீட்டுல தூங்கும் போது பார்த்து தூங்குங்க அதெல்லாம் வீட்டுல தூங்குறதே கிடையாது அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா எட்டி வரக்கூடிய பெண்கள் சரி கலர் கலரா உடை அணிஞ்சிருக்காங்க கரெக்ட் அதனால அவர் கண்ணுக்கு தெரியுது கிட்ட வரக்கூடிய ஆண்கள் அங்க பாருங்க அண்ணாச்சி ஒயிட் நிக்காரு வெள்ளையா இருக்காங்க இல்லன்னா கருப்பா இருக்காங்க அவரு இப்படி ரெண்டா இருந்தா எப்படியா தெரியும் அதெல்லாம் அணியணும் ஆடை அணிகலம் ஆடம்பரங்கள் ஆண்கள் விரும்புவதில்லை ஆண்கள் விரும்புவதில்லை ஆண்டவன் விரும்புவதில்லை ஆமா அதாவது ஒரு போட்டிருக்க உங்களை மாதிரி ஆடையில வந்து ஆண்கள் விரும்ப மாட்டாங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ஒயிட்டா இருக்கு இல்லையா கண்ணும் வெள்ளையா இருக்கு அதனால அவருக்கு கொஞ்சம் கண்ணும் பிடிக்கலன்னு சொல்றாரு பிடிக்கல அதனால இங்க தப்பா நினைச்சிடாதீங்க இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமையா திருமலை கோவில் அடிவாரத்திலே நாமம் போட்டிருக்காரு ஆமா ஒருவேளை இவர் விஷ்ணு பக்தனாக இருக்குமோ இருக்கலாமே இவர் நம்ம பேரை சொல்லக்கூடிய ஆள் மாதிரி தெரியல சரிதான் இவரை குடுப்புல யார் வந்தாலும் நம்ம பேரை தன்னாக்குல சொல்லணும் சரிதான் என்று 8 பேரும் கையை மடக்கி ஆளுக்கு ஒரு குட்டு குட்டினார்கள்
குட்டின உடனே கண்ணனுக்கு உச்சியில குட்டின குட்டு உள்ளாங்கால் வரைக்கும் தீ பிடிக்கி. ஆமா உச்சி குழி படக்கு 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 படக்குன்னு துடிக்கி. சரிதா. பார்த்தாரு என் பெருமாள். என்ன செய்தார்? அத்தான் பகவான் கண்டாருன்னா போயும் தங்கச்சிட்டு அடிபட்டவர்னு கேவலமா பேசுவாரு. பேசுவார. அடைக்க படைக்க சாபம் கொடுக்க வேண்டும் என்று. சரி, இன்று எனக்கு எப்படி உச்சிக்குழி துடித்ததோ துடிக்கின்றதோ இதே போன்று இன்று முதல் இப்பூமியிலே பிறக்கும் பிள்ளைக்கெல்லாம் ஆமா உச்சிக்குழி துடிக்க வேண்டும் போ ஆமா என்று என் பெருமாள் சாபத்தை கொடுத்தார். 8 பேர்களை அழைத்தார். ஆமா அம்மா காளியர்களே, என்ன சுவாமி? எவட குத்தி அம்மா, என்ன நீங்க குட்டின குட்டால ஆமோ குட்டு ஒரே குதம்மா உங்களுக்கு குடி போனாலாச்சோ. குட்டின குட்டு ஒரே குதம்மா உங்களுக்கு போகனாலாச்சோ. என்னை 8 நாளைக்குள்ளே உங்களோட புறந்தி பிடிக்கும். 8 நாளைக்குள்ளே உங்களோட புறந்தி பிடிக்கும். உங்களுக்கு குடி போனாலாச்சோ. 8 நாளைக்குள்ள உங்களோட புறந்தி பிடிக்கும். ஆனால் சொல்லுகிறேன் ஆண்டியோட வார்த்தை இங்கே அம்மா ஆணவம் கொண்டீர்களோ காளியரே, ஆணவம் கொண்டீரோ, ஆணவம் கொண்டீர்களோ காளியரே, ஆணவம் கொண்டீர்களோ. அம்மா ஆண்டியோட வார்த்தையே ஆணவம் கொண்டீர்களோ காளியரே, ஆணவம் கொண்டீர்களோ. காசி ராமேஸ்வரம் ஆண்டைக்கு தங்காலாறு வைகுண்டோம். அஷ்டமா காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேன். அம்மா காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேனாமோ. காளி கோட்டையை தாண்டி நானும் பார்க்க வந்தேனம். அம்மா குற்றாலம் பாவநாசம் ஆண்டைக்கு தான் திருவாங்கூர் செங்கோட்டை. எனக்கு குற்றாலம் பாவநாசம் ஆண்டைக்கு தான் திருவாங்கூர் செங்கோட்டை. எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் எனக்கு அடுத்த முப்புறம் தாங்க. எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு அடுத்த முப்புறம் தாங்க. எனக்கு திருவாங்கூர் செங்கோட்டை. அம்மா எல்லாத்தில் பெரிய ஸ்தலம் ஆண்டிக்கு. பார்த்தா ஆமா உங்களுக்கு முப்புறமா? சரி. ஆமாம்மா, முப்புறம் பக்கத்துலதான். ஆமா தாத்தா, என்ன 8 நாளைக்குள்ள ஆமா எங்க கோட்டை தீப்பிடிக்கும்னு சொன்னீங்களே, சொன்னீங்களா தாத்தா? கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில மந்திரம் வச்சிருக்கம்மா. என்ன மந்திரம் வச்சிருக்கீங்க? இப்ப என்னோட மந்திரத்தை வச்சிருக்கேன். தாத்தாட்ட மையம் இல்ல மாந்திரமும் இல்ல. சரி. நான் தள்ளாடும் காலமா இருக்கேன். ஆமா நான் சொன்னா வாக்கு பலிக்கும். சரிதா. அப்ப இந்த முப்புறம் கோட்டையை தீப்பிடிக்கிற அத்தாச்சி நம்பக்கூடிய அளவுக்கு சொல்லுங்க பாப்போம். எப்பா சொல்லுங்க சொல்லுங்க. உங்க கோட்டைக்கு முன்னால நிக்கி பாருங்க இந்த ஆலமரம். ஆமா இந்த ஆலமரத்துல உள்ள அத்தனை
அத்தனை இலையும் கீழே விழணும். சரி. இந்த இலை விழுந்துதானா உங்க கோட்டை கண்டிப்பா தீப்பிடிக்கும். ஆமையா. தாத்தா என்ன இந்த இலையை எப்படி விழ வைக்கணும்? எப்படி சுவாமி? கம்பால அடிக்கணுமா, மந்திரம் கிந்திரம் சொல்லணுமா? எப்ப மந்திரம் சொல்லணும். அப்படியா? ஆமா. பேத்தி என்ன உங்க மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். எப்ப ஓம் சக்தி, பராசக்தி, அடுத்து ஓம் சக்தி, ஓம் ரீம் கிரீம் மந்திரங்களை இப்ப பலிக்க விடாமல் என் பெருமாள் பெருவிரலால் மிதித்து கொண்டார். ஆமா. ஒரு இலை கூட கிளை விழல. இப்ப அத்தனை அப்படியே இருக்கு. தாத்தா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். எப்ப ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. அத்தனை இலையும் பூமியில் விழுந்தது. தாத்தா என்ன எல்லா இலையும் விழுந்தது. ஆமா. இந்த உச்சியில ஏன் 5 இலை விழாம இருக்கு? அது என்ன? என் பெருமாளாகிய கோபால கண்ணன் சொன்னார், இந்த 5 இலையும் அரிராமன் பள்ளி கொண்ட ஆள் இல்லை அம்மா. ஆமா. பஞ்சபூதங்கள் அடங்கிய இலை. சரி. இது பூமியில் விழுந்தா இந்த உலகம் தாங்காது. தாங்காது. ஆமா. 5 பஞ்சபூதம்னா என்ன? என்ன? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய இலை பூமியில் விழுந்தா உலகம் தாங்காது என்று சொல்ல. ஆமையா. தாத்தா உங்க மந்திரம் நல்லா தான் இருக்கு. சரி. நீங்க மறுபடியும் இலையெல்லாம் போய் ஒட்ட வைங்க பாப்போம். ஆமா. என் பெருமாள் கண்ணன் மறுபடியும் மந்திரத்தை சொன்னார். சரி. அவர் சொல்ல சொல்ல 6 மாசத்துக்கு முன்னால் விழுந்த இலை. ஆமையா. காஞ்ச இலை. ஆமா. பச்சை இலை. ஆமா. பழுத்த இலை. சரிதான். அழுவுனல, கிழிஞ்சல, ஆமா. செத்தல, சரி. செமிச்ச இலை. ஆமா. அத்தனையும் போய் ஒட்டியது. அத்தனையும் ஒட்டியது. ஆலமரத்துக்கு பாரம் தாங்காமல் என் பெருமாள் கண்டார். சரி. இன்று முதல் உனது பாரம் தாங்கணுமே ஆனா ஆமையா பூமியை நோக்கி கொப்புக்கு கொப்பு கிளைக்கு கிளை நீ வெளிராக வருவாய் போ என்று என் பெருமாள் வரமளித்தார். ஆமா. அதனாலதான் இன்னைக்கு ஆலமரத்துல விழுறு தொங்குது. சரிதான். நேத்து 5-6 பிள்ளைகள் நல்லா ஊஞ்சல் ஆடிச்சு. அப்படி ஆலமரத்திலே கண்டு 8 பேர்களும் என் பெருமாள் இழைத்தார். ஆமையோ. நல்ல மந்திரத்தை எங்களுக்கும் சொல்லி தாங்கோ 8 பேரும் கேட்ட போது எது சொல்வார் அம்மா பேத்திமார்கள் நான் உங்களுக்கு மந்திரத்தை சொல்லி தரணுமானா வச்சு சொல்லி கொடுத்தா வாரவங்க போறவங்க எல்லாம் பாத்துக்கிடுவாங்க. அதனால தாத்தா மந்திரம் சொல்லணும்னா உங்க கோட்டைக்குள்ள தாத்தாவை கூட்டிக்கிட்டு போங்க. கூட்டிக்கிட்டு போனோம்மா. தாத்தா வடக்குத்தி அம்மா. ஆமா. நம்மளுக்கு ஆண்களே வரக்கூடாதுன்னு இருக்கமே. தாத்தா வாரம்னு சொல்லுதாரு தாத்தா. அதுக்கு என்ன தாத்தா தானே. ஆமா, வயசான தாத்தா தானே. மந்திரம் படிக்கிறது வரைக்கும் தாத்தாவை வச்சிருப்போம். படிச்சு முடிச்ச உடனே இவரை ஓட 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 விரட்டிடுவோம். ஓட ஓட விரட்டணும். அப்படி ஆட்டும் அப்பாதங்க 8 பேரும் அச்சுதனை அழைத்து கொண்டு கோட்டைக்குள்ள வாராரே. அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய திருக்கோட்டி அச்சுதனாரிடமாதியிலே தாத்தா என்ன மந்திரம் படிக்கிறது வரைக்கும் தான் நீங்க கோட்டைக்குள்ள இருக்கணும். ஆமா, அது வரைக்கும் தான் உள்ள இருக்கணும். மந்திரம் படிச்சு முடிச்ச உடனே நீங்க இடத்தை காலி பண்ணிடணும். ஆமா. அப்படி ஆகட்டும் என்று என் பெருமாள் வருகின்ற பொழுது அம்மா என்ன என்னது இது குளக்கட்டையா இருக்கு? இது என்ன முழுக்கு முழுக்கு பிடிச்சு வச்சிருக்கீங்க? அம்மா இதுதான் சிவனாருடைய லிங்கம். சிவனார் லிங்கம். 50 ஆண்டு காலம் நாங்கள் லிங்கத்தை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தோம். ஆமா. தாத்தா என்ன இந்த 50 ஆண்டு காலம் நாங்க பண்ணின பூஜை. சரி. பேத்தி என்ன சிவபெருமாள் நிச்சயமா உங்களுக்கு லிங்க வரம் கொடுத்தாரா? ஆமா. அந்த ஆண்டவன் உண்மையாகவே லிங்க வரம் கொடுத்தது உண்மையா? உண்மையானா? அம்மா நீங்க மந்திரம் சொல்லும் போது ஒரு இலை கூட விழல. விழவில்லை அம்மா. அதனால நான் சொல்லும் மந்திரம் உங்களுக்கு பலிக்கணுமானா நீங்க லிங்கத்தை எல்லாம் அள்ளி கொண்டு போய் திருப்பால் கடல்ல போட்டுட்டு வாங்க. போட வேண்டும் அம்மா. அப்பந்தான் 8 பேர் பார்த்தார். என்ன செய்தார்கள்? 50 ஆண்டு காலம் லிங்கத்தை வைத்து நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோமே.
ஆமா இன்னேர் வரைக்கும் சரி நம்ம மந்திரத்தை உச்சரித்த போது ஒரு இலை கூட கீழே விடல. எப்ப ஒரு இலை கூட விடல. அப்ப இனிமே இந்த லிங்கம் ஏன் இருக்கணும்? வேண்டாம் வேண்டாம் நமக்கு. அதனால மந்திரம் படிக்கணுமான இந்த லிங்கத்தை நம்ம கொண்டு போய் போடத்தான் செய்யணும். ஆமா 8 பேர் அவரவர்கள் மடியிலே லிங்கத்தை அள்ளினார்கள். ஆமோ திருப்பால் கடலுக்கு போட வருகிற பொழுது ஆமையா தாத்தா முப்புடாதி என்ன செய்தா? பாடுபட்ட பலன் வேணும் என்று எண்ணி 2 லிங்கத்தை எடுத்து அம்மா கண்ணத்துல ஒதுக்கிட்டா. மீதி இருக்கும் 101 லிங்கத்தை எடுத்து ஆமா திருப்பால் கடல்லே போடுகின்றார்கள். ஆமோ என் பெருமாள் மீனாக வடிவத்தை கொண்டு மீதி இருக்கும் 101 லிங்கத்தை எடுத்து கைலாச வந்தா வருகின்றார். மாப்பிள்ள என்ன லிங்கத்தை வாங்கியாச்சு. ஆமா கோட்டையை எரிச்சாத்தான் அகம்பாத ஆணவம் குறையும். அத்தனை அடங்கும். கோட்டை எரிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிவனாக இருக்கும் நீர் சினக்கணும். சினக்க வேண்டும். உம்மை கண்டு நான் சிரிக்கணும். ஆமா சிவன் சினந்து முக்கண் 3 கண் திறந்து முப்பரி மறந்து முப்பரத்திலே விழ வேண்டும். ஆமையா அப்படியே ஆகட்டும் என்று ஆமா இந்த சிறப்பான வேளையிலே சரி பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆமா செங்கோட்டை விஸ்வநாத சிவன வெறும் ஜனப்பாரா அரிய வெறும் சிரிப்பாரா சிவன் சினக்க அரி சிரிக்க ஐயா அரி சிரிக்க அந்த முப்புறங்கோட்டை தீ பிடிக்க ஐயா அரி சிரிக்க கோட்டத்தி பிடிக்கும் வேளையில 7 பேர்களும் எரிந்து சாம்பலானார்கள். மூன்றாவது பிறந்தவா லிங்கத்தை ஒதுக்கினா பாருங்க. ஆமா அந்த லிங்கத்துக்கு அழிவியது. ஆமா 2 லிங்கமும் அம்மா அழைக்கு 2 சிரசாக வந்து முளைத்த ஆமோ ஆக 3 முகத்தோடு வந்து நிற்கின்றார். ஆமையா பார்த்தார் சிவபெருமான் என்ன செய்தார்? உயிர் கொடுத்தாக வேணும் என்று எண்ணி ஆமையா 3 முகங்களோடு வந்து இவள் பிறந்ததினால ஆமா இவளுக்கு முப்பிடாரி என்று பேர் கொடுத்து ஆமையோ மீதி உள்ள 7 பேர்களுக்கும் சிவபெருமான் தீர்த்தம் தொழிக்க ஆமா திருவரம்பினால் தட்டினார். ஆமையோ அந்த தேவியர்கள் தூங்கி எழுந்து வருவது போல் சுந்தரமாய் எழுந்து வாரா. ஆண்டவா சிவபெருமாளே உயிர் கொடுத்த எங்களுக்கு இனி நீங்கள் ஆமா உங்க பக்கத்துல இருக்க இடமும் இடப்பாக வேணும் ஐயா. ஆமோ அப்படி நான் இருக்க இடமும் இடப்பாகவும் வேணுமானா வனமாதில ஒரு மகிஷாசூரன் வாழ்ந்துவாரா. அவன் எரும மாட்டு முகத்தழக இடலிவான் சண்டாளன் பிரம்மதேவனை கண்டு 12 ஆண்டு காலம் தவங்களை இருந்து ஆண்களாலையும் ஆயுதங்களாலையும் மரம் செடி கொடிகளாலையும் அழிவு வேண்டாம்னு வரம் பெற்றவன் பின்னால் அழிவு வேண்டாம்னு கேட்க மதி மறந்து போனான். அதனாலே எனக்கு பிரம்ம நிமிதி இருப்பதாலே அம்மா நீ போய் அவனை சம்ஹாரம் முடித்து வர வேண்டும். அவன் யாரையும் நினைக்க மாட்டான், ஈசனை வணங்க மாட்டான், பகவானை நினைக்க மாட்டான், பஞ்சாச்சாரம் பூச மாட்டான். பெயர்பட்ட மகுடாசுரன் என்ன அகஸ்தியர் கொடுத்த சாபத்தினாலே அவனுக்கு மாட்டு முகம் முளைத்து மகுஷாசுரனாக வாழ்ந்து வரக்கூடிய அவன் பச்சரிசு வனத்திலே கோட்டை போட்டு வாழ்ந்து வருகிறான். 6 மாத தூக்கம் 6 மாத முழிப்பு. 6 மாத முழிப்பு 6 மாத தூக்கம். அப்படி 6 மாதம் தூங்க வேண்டும் என்று எண்ணெய் வைத்து தலைமொழிகை எரும மாடு கரிசமைத்து அந்த சண்டாள மகுஷாசுரனானவே
மதுவை குடித்தான். ஆமையா மது குடித்த மயக்கத்தால் மாமிசத்தை அருந்தி மேல மலையில தலைய வச்சா கீழே கடல்ல கால் நீட்டினான். எப்பா கால் நீட்டுறான். உயரம் சரியா இருக்கு. ஆமா கொரட்டை போட்டு உறங்குதான். ஆமோ இவனை சம்காரம் முடிக்க வேணும் என்று ஆமோ வதையம் முடித்து வந்தையானா உனக்கு நான் எடப்பாகம் தருவேன் என்று பகவான் சொல்ல, ஆமையா பார்த்தா 8 பேரும் என்ன சுவாமி நம்ம இப்படியே போனோமானா மதம் முடிக்க முடியாது. முடிக்க முடியாது. ஆங்கார ஓங்காரமா அக்காதங்க 8 பேரும் ஒரே சொருபமாகவே வருகிறார்கள். ஆமா ஒரே சொருபம் துர்க்கையாக வடிவத்தை கொண்டு வடிவம் கொண்டு 16 கரங்களோடு வீர பல்லும் விரித்தாடும் தலைமுடியா அங்க குவாரவா